தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் சற்று நம்முடைய தியானத்திற்காக இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம். ஆகிலும் அதில் இன்னும் 10ல் 1 பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார். But as the terebinth and the oak leave stumps when they are cut down, so the holy seed will be the stump in the land. இந்த 2 மரங்களை வேதம் சுட்டிக்காட்டி சொல்லுகிறது. இவைகள் இலை இல்லாமல் இருந்தாலும், அவைகள் வெட்டப்பட்டு இருந்தாலும், அவைகளில் ஒரு பரிசுத்த வித்து அதை அழிக்க முடியாதாம். யாராவது அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பரிசுத்த வித்து, ஹோலி சீட், அண்டர்லைன் பண்ணி எழுதுக்கோங்க. ஹோலி சீட், ஹோலி சீட். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இங்கே பல காரியங்கள் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஊசா என்கிற அந்த ராஜா மரித்த அந்த வருஷத்துல கர்த்தர் தீர்க்கதரிசிக்கு தரிசனமாகிறார். அந்த தீர்க்க தரிசன சந்திப்பிலே ஒரு காரியம் ஒன்று நடக்கிறது. The model of heaven's worship is revealed to the prophet. தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உசியா என்கிற பெருமை நிறைந்த இந்த ராஜாவை ஆண்டவர் அகற்றிய பின்பு எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தேசத்தில் வரவேண்டும், வரப்போகிறது என்பதை a foretaste of the glory that is going to come, இனி வரப்போகிற அந்த மகிமையை இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் அவர் காண்பிக்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் ஒரு டர்னிங் பாயிண்ட் where Isaiah experiences the glory of the Lord. எத்தனை பேருக்கு தேவ மகிமையை உணர வேண்டும், பார்க்க வேண்டும் என்று விரும்புறீங்க? ஒரு ஏசாயாவுக்குள்ளே உதித்த அந்த மகிமை, அது தேசத்தில் கர்த்தருடைய மகிமை உதிக்க போகிறதன் அடையாளமாக இருக்கிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்த அந்த மகிமை, அவர் ஏசாயா 60-61 வரும்போது தேவன் இந்த மகிமையை குறித்து என்ன எதிர்பார்ப்பு தேசத்திற்கு வைத்திருக்கிறார் என்பதை இவர் ஜனங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்து விட்டது. அப்படியானால் நான் இப்படி பார்க்கிறேன், ஏசாயாவுக்குள் விதைக்கப்பட்ட ஒரு பரிசுத்த விதை அது தேசத்திலே பெரிய விதையாக மாறிவிட்டது. ஏசாயாவுக்குள் விதைக்கப்பட்ட மகிமை என்கிற விதை அது தேசத்திற்கே பெருமழையான மகிமைக்கு அத்தாட்சியாய் மாறிவிட்டது. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த வித்து. Everybody say holy seed. பல நேரங்களிலே நாம் சபைகளில் என்ன யோசிக்கிறோம்? வித்து அல்லது விதை என்று சொன்னால் அதை வெறும் பணமாக யோசிக்கிறோம். விதை என்பது பல பரிமாணங்களில் அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கான்செப்ட்.
It's a very big concept that God created in creation. அந்த பரிசுத்த வித்து எல்லாம் அழிக்கப்பட்டாலும் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல மகிமை அன்வேல் பண்ணப்பட்ட அந்த ஏசாயாவை ஆண்டவர் பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். ஐயோ அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில் நான் வாழ்கிறேன் என்று சொல்லபோது கர்த்தர் ஏசாயாவை அடிக்கவில்லை, மாறாக அவரை பரிசுத்தப்படுத்தினார். Holiness is not destroying people. Holiness is sanctifying people. பரிசுத்தம் என்பது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக. அப்பொழுது ஏசாயாவுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. என்ன? இவர் எப்பொழுது தனக்கு பரிசுத்தம் இல்லை என்பதை அவர் உணர்ந்தாரோ அப்பொழுதே தேவனுடைய பரிசுத்த கொலைச்சலை நீக்க பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி கங்க கொரட்டுனால பிடிச்சுக்கிட்டு தேவதூதன் வந்து ஏசாயாவுடைய உதடுகளை அவர் தொடுகிறார். வாசியுங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். உன் பாவம் நிவர்த்தியானது, இது உன்னை தொட்டதால். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த ஏசாயாவை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக தொடுகிறார். இவர் தொட்ட பிறகு தீர்க்கதரிசியாகவில்லை. He was already a prophet. But the prophet needed a reformation. அவருக்குள்ளே ஒரு பரிசுத்தத்தின் விதை, ஒரு தொடுதல் அவசியமாய் இருந்தது. அது அவருடைய வாழ்க்கையை மாற்றினது. இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் பரிசுத்த அக்கினியால் தொடுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். The holy seed. அதுவரை எல்லாவற்றையோடும் காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்த ஏசாயாவுடைய வாழ்க்கையில இல்ல, நீ காம்ப்ரமைஸ்ட் லைஃப் வாழ முடியாது. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்களோடு நான் வாழ்றேன்னு அவருடைய காம்ப்ரமைஸ் அவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை வேறு பிரித்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிறார். எப்படி? அந்த தழலால், அக்கினி தழல் அவரை தொடும்போது ஒரு பரிசுத்த வித்து அவருக்குள்ளே டெபாசிட் பண்ணப்படுகிறது. அதுக்கு பிறகு பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம். நான் யாரை அனுப்புவேன் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கதறுகிறது. யார் என் காரியமாய் போவார்? இந்த சத்தத்தை கேட்ட உடனேயே தழலால் தொட்டப்பட்ட ஏசாயா சொல்கிறார், என்னை அனுப்பும். Here I am, send me. இன்றைக்கு சபையில் தேவை ஒரு தொடுதல், ஒரு பரிசுத்த வித்து உங்களுக்குள்ளே இன்றைக்கு கர்த்தர் வைப்பாராக. வித்து என்று சொல்லும்போது விதை என்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு பரிசுத்த விதை. A holy seed was planted in Isaiah so that he can multiply with the seed. இன்றைக்கு உங்களுக்கிட்ட ஆண்டவர் ஒரு பரிசுத்த விதையை விதைப்பாராக. அந்த பரிசுத்த விதை மற்ற எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும். மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த பரிசுத்த விதை உங்களுக்கு நேராக ஈர்க்கும். நல்ல ஆரோக்கியத்தை இந்த பரிசுத்த விதை ஈர்க்கும். எல்லாரோடையும் சமாதானத்தை இந்த பரிசுத்த விதை ஈர்க்கும்.
பொருளாதார ஆசீர்வாதங்களை இந்த பரிசுத்த விதை ஈர்க்கும். உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை, அவருடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவதை இந்த பரிசுத்த வித்து ஈர்க்கும். This holy seed has the capacity to multiply your blessings on different grounds. It is not pertaining to just materialistic blessing. It is an all-round. It is a whole blessing from the word of God. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் இவரை அனுப்பும் போது சொல்றாரு, கண்ணிருந்தும் பார்க்காதவங்ககிட்ட நான் உன்னை அனுப்புறேன். எப்போதும் பார்க்குறாங்க, ஆனா உணர மாட்டேன்றாங்க. கேட்குறாங்க, ஆனா அறியாமல் இருக்கிறாங்க. 9ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். அப்பொழுது நான், ஆண்டவரே, எது வரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. இந்த தேசம் வெறுமையாக்கும் படும் வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இவர் கேட்கிறார், எவ்வளவு நாள் ஆண்டவரே? எல்லாம் அழிக்கப்பட்டு போகிற வரையிலும் அவங்க உணராமல் இருக்கிறாங்க, அவங்க பார்க்காம இருக்கிறாங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு 12ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை பேசிவிட்டு 13ஆம் வசனம் வரும்போது ஒரு திருப்பு முனையை அங்கே கொடுக்கிறார். ஆண்டவருடைய தரிசனம், வெளிப்பாடு, அவர் பரிசுத்தத்தை இவருக்கு தந்து தேசத்தில் சில காரியங்களை சொல்லும்படி செய்துவிட்டு 13ஆம் வசனம் வரும்போது அவருடைய டோன் மாறுகிறது. வாசிங்க 13ஆம் வசனத்தை. ஆகிலும் அதில் இன்னும் 10ல் 1 பங்கு இருக்கும். இந்த தேசம் இன்றைக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. ஆகிலும் கர்த்தர் எழும்புவார். சத்தியம் இன்றைக்கு விற்கப்படுகிறது. ஆகிலும் கர்த்தர் எழும்புவார். துன்மார்க்கர் எங்களை ஆளுகிறார்கள், ஆகிலும் கர்த்தர் எங்களை ஆளுகிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு தேசத்தில் அழிவு இருந்தாலும் ஆண்டவர் முன்குறித்து வைக்கிற ஒரு ரெமனன்ட், மீதியானவர்கள் என்று இருக்கிறார்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 10ல் 1 பங்கு. ஆபிரகாம் லோத்துவுக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்காம விட்டுருவீங்களா? ஆண்டவர் சொல்றார், 50 நீதிமான்கள் இருந்தால் நான் அடிக்க மாட்டேன். அதுக்கு பிறகு அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வருகிறார். என் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக அவர் அடுத்தது கேட்கிறார், 40 நீதிமான்கள் இருந்தால். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28 இருந்து வாசித்து பார்க்கும்போது இன்னும் 29ல் ஆண்டவர் சொல்றார், 40 நீதிமான்கள் அழிக்க மாட்டேன்னு சொல்றார். அடுத்தது 30ன்னு கேட்கிறார். அதுக்கும் ஆண்டவர் இல்லைன்றார். நான் அழிக்க மாட்டேன்பா, 30 நீதிமான்கள் விடமாட்டேன்றார். 20 நீதிமான்கள். கடைசியா அவர் எண்டு பண்ற நம்பர் எங்க வந்து அவர் எண்டு பண்றார்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். நான் கேட்கிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ? 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டா? அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா?
10 is the count of the remnant. 10 நீதிமான்கள் என்பது அவர் ஃபிகரேட்டிவா அங்க பேசுறார். இந்த முழு பட்டணத்துல ஒரு 10% கர்த்தருக்கு உண்மையா இருந்தா ஆண்டவர் சொல்ல நான் அழிக்க மாட்டேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இந்த கான்செப்டை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் 10 நீதிமான்கள் இருந்து அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. இப்போ இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது ஆகிலும் அதில் இன்னும் 10ல் ஒரு பங்கு இருக்கும். 10ல ஒரு பங்கு இருக்கும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்படின்னா அந்த 10% இருக்குன்றாரு. தேசம் முழுவதின் மேலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு 10ல ஒரு பங்கு இருக்கும். அப்புறம் அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். சரி, கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எல்லாம் வெட்டப்பட்டாலும் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அதனுடைய அடிமரம் பரிசுத்த விதையாக அடுத்த சீசனுக்காக நான் விட்டு வைக்க போறேன். யார் இந்த அடிமரம்? யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே யோபு மரத்தை குறித்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளம் கிளைகள் துளிர்க்கும். இவர் தெளிவா சொல்லுகிறார். அதுல ஒரு சான்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, விதை ஒன்று இருந்தால் வாய்ப்பு என்பது நிச்சயம் இருக்கிறது. அந்த 10ல் ஒரு பங்கு பரிசுத்த விதையாய் இருக்கும் போது, அந்த 10ல் ஒரு பங்கு பரிசுத்த விதையாய் இருக்கும் போது, அந்த 10ல ஒரு பங்காய் இருக்கிற அந்த பரிசுத்த விதையை கொண்டு கர்த்தர் தேசத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப முடியும். சொல்லுங்க ஆமென். இதயத்துல கை வச்சு சொல்லுங்க, என்னை அந்த பரிசுத்த விதையாய் இந்த தேசத்துக்கு மாற்றும். அல்லேலூயா. அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும் என்று ஏசாயா 6:13 சொல்கிறது. அடிமரம் பரிசுத்த விதையாய் இருக்கும், பரிசுத்த விதையாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் சாதாரணமான ஒரு ஜனமாக நம்மை சூஸ் பண்ணவில்லை. எல்லாரிலையும் கர்த்தர் நம்மை விசேஷமான பரிசுத்த வித்தாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். லேவியராமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, கர்த்தருக்கு பரிசுத்தமானது. யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? சோ இந்த 10th ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானதா பார்க்கிறார். அவருடைய நெக்ஸ்ட் ஹார்வெஸ்டுக்கு, வரப்போகிற எழுப்புதலுக்கு அவருக்கு தேவை இந்த 10 என்று சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த வித்து. கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை கொண்டு கர்த்தர் வானங்களை கிழித்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். ஒரு ஆசீர்வாதத்தை மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி வருஷிக்க விரும்புகிறார். It is not the end, it is the means. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த கான்செப்ட் கர்த்தர் சொல்றார். நீ அந்த தசம பாகத்தை, அந்த 10th அந்த பரிசுத்த வித்தை கொடுத்தீனா, அந்த பரிசுத்த வித்தின் மூலமாக நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மழையை
நீ எண்ண முடியாத அளவு நான் பாலத்தின் பலகணிகளை திறந்து நான் ஊற்றுவேன். அப்படியானால் அந்த பரிசுத்த வித்து, அந்த டைத்து, அந்த டென்த்ன்ற அந்த கான்செப்ட் எவ்வளோ பவர்ஃபுல். ஏன் இப்படின்னு சொன்னா, இந்த பரிசுத்த விதை இருக்குல்ல, இதை வச்சுதான் ஆண்டவர் வேலையே செய்ய போறார். திஸ் இஸ் அவருக்கு அந்த 90% இல்லை, இந்த 10%, அந்த 10ல் 1%, அந்த 10ல் 1 பங்கு, அந்த 10ல் 1 பங்கு மீதியா இருக்குதே, அந்த பங்கின் மேலதான் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. ஏன்னா எல்லாம் அழிக்கப்பட்டாலும் இது அதனுடைய அடிமரம் நிலத்துல கர்த்தர் விட்டு வைப்பா. ஏன் ஆண்டவருக்கு இந்த பரிசுத்த வித்து தேவைன்னா, ஒரு நல்ல மரமோ பழமோ அரிசியோ எந்த ஒரு காரியமானாலும் அதுல நல்ல ப்ரொடியூஸ்ல இருக்கிற நல்ல சுவையான அரிசியா இருந்தாலும், அது என்ன பொருளா இருந்தாலும், விளைச்சலை நீங்க மறுபடியும் வாங்கணும்னா அதுல இருக்கிற நல்ல விதைகளை பதுக்கி வைக்கணும். அந்த விதைக்கு ஈரப்பசை வந்துடக்கூடாது, அது உலர்ந்து காணப்படணும். அந்த விதைய சும்மா மாடு எல்லாம் ஏறி போகிறதுக்கு விடக்கூடாது. அது மூட்டை கட்டி பரிசுத்தமா இருக்கணும், அடிக்கடி பராமரிக்கணும். ஏன்? அது பரிசுத்தமான விதை, அதுதான் மறுபடியும் விதைச்சு நாங்க பெரிய அறுவடையை கொண்டு வர போகிறோம். இந்த கான்செப்ட் அப்படியே மைண்டுக்குள்ள ஏத்திக்கோங்க. ஆண்டவர் அவருடைய எல்லா கோட்பாடுகளையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த பிரின்சிபல் அவர் மூவ் பண்றதை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன பிரின்சிபல்னு சொன்னா, ஃப்ரூட்ஃபுல் சீட்ஃபுல். ஒரு கனி கொடுக்கிற மரம்னு அதை ஐடென்டிஃபை பண்றதே அந்த மரத்தில் இருக்கிற பழம். ஆனா அந்த பழம் எவ்வளவுதான் சுவையா இருந்தாலும் இந்த பழத்தை மறுபடியும் சாப்பிடணும்னா அந்த பழத்துல இருக்கிற சுவை முக்கியம் இல்ல, அந்த பழத்துல இருக்கிற விதை சீடு முக்கியம். இந்த விதைய பார்த்தா நமக்கு வெறுப்பா இருக்கும். ஏன்னா என்னடா இந்த சுவைய நடுவுல நானும் யோசிப்பேன். நீங்க மிடில் ஈஸ்ட் எல்லாம் போனீங்கன்னா சீட்லெஸ் கிரேப்ஸு, சீட்லெஸ் ஆப்பிள், சீட்லெஸ்ஸாக எல்லாமே இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் டூப்ளிகேட்டு, அதெல்லாம் மரபணு மாற்றப்பட்டது. இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டு. டேஸ்ட் எல்லாம் இருக்கும், ஆனால் விதை இல்லைன்னா அது வேஸ்ட்டு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, விதை இல்லைன்னா அது வேஸ்ட்டு. தர்பூசணி பழத்தை பாருங்க, இது எவ்வளோ விதை இருக்குது பாருங்க, எவ்வளோ விதை இருக்குது. இந்த விதையெல்லாம் இந்த பழத்துக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் இதை ஃப்ரூட்ஃபுல்லா மாற்றும் போதே, இதை சீட்ஃபுல்லா மாத்துறதுக்கு காரணம் இது மறுபடியும் ஃப்ரூட்ஃபுல்லா மாறணும். ஃப்ரூட்ஃபுல் மீன்ஸ் சீட்ஃபுல். எழுதிக்கோங்க. நான் கனி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன் என்றால் நான் விதையால் நிரம்பி இருக்கிறேன் என்ற அர்த்தம். ஒரு ஏசாயாவுக்குள் விதைக்கப்பட்ட இந்த பரிசுத்த விதையானது தேசத்திலே ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வருகிற மகிமையை அவர் ப்ராஃபஸி பண்ணுகிறார். தேசம் கார் இருளால் மூடப்படும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். ஏசாயா 61 அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஏசாயா 60:2 அவர் சொல்றாரு. ஆனா ஏசாயா 61 ஆரம்பிச்சதுல இருந்து அவர் ஃபுல்லா என்ன பண்றாருங்க, இந்த மகிமையை பத்தி பேசுறார். அதுல என்னென்னலாம் வரும்ன்றத பத்தி சொல்றார். யார் அந்த மகிமையானவர்? ஏசாயா 60
இந்த இருள் பூமியை மூட இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஏசாயா 61 வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர், யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த மகிமையை குறித்து ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லா பேசிட்டு இங்கே வரும்போது மேசியாவை குறித்து பேசுவதற்கு காரணம் என்ன? மேசியா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்த வித்து. எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் மறுபடியும் திருப்பி எடுப்பேன்னு சொன்னார்ல, அது வேற யாரும் இல்லை, அந்த பரிசுத்த வித்து என்று அங்கே எழுதப்பட்டது வேற யாரும் இல்லை, அவர்தான் நம்முடைய மேசியாவாய் இருக்கிற. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், நல்ல கவனிங்க, பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும். மறுபடியும் கவனிங்க, தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும், கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக, கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். பரிசுத்த விதை நமக்குள் விதைக்கப்பட்டதனுடைய ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் என்னன்னா, இந்த பரிசுத்த விதை நமக்குள்ளே உருவாக்க வேண்டிய கனி என்னவா? நீதியும் துதியும். ஆண்டவருக்கு இன்னைக்கு தேவை நீதியும் துதியும். அவருக்கு தேவை நீதி அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே நிலைநாட்டும், துதி அவருடைய சித்தத்தை பூமியிலே கொண்டு வரும். நீதி அவருடைய பரலோகத்தின் ஒழுங்கை பூமியில் கொண்டு வரும், துதி அவருடைய பரலோகத்தினுடைய முழு அட்மாஸ்பியரை பூமியில கொண்டு வந்துவிடும். நீதி இருந்தா துதி வரும், துதி இருந்தா நீதி இருக்கும். இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம ரூவாவா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய தரிசனம் என்ன? நான் முதல்ல ஒரு பாடகரா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். குவயர்ல சர்ச்சில் பாடுவேன். எனக்கும் அந்த பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்துச்சு. திறமையாய் பாடுவது என்னுடைய நோக்கம். கடவுளுக்காக பாடுகிறேன் என்பது எனக்கு மன திருப்தி. ஆனால் என் திருப்திக்காக நான் பாடுகிறது, நான் ஆண்டவரை பரிசுத்த அவருடைய குரட்டினால் என் வாயை அவர் தொட்டபோது எனக்குள்ளே ஒரு பரிசுத்த விதை ஒன்று விதைக்கப்பட்டது. ஏசாயாவை தொட்டது மாதிரி எனக்குள்ள அந்த பரிசுத்த விதை விதைக்கப்பட்ட போது எனக்குள்ள இருந்து முளைக்கிறது. இப்ப என்ன துடிச்சுக்கிட்டு இருக்குன்னா, தேசத்தில் கர்த்தருடைய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். நீதி முளைக்கணும், துதி முளைக்கணும். இது ரெண்டத்தையும் இன்னைக்கு நம்ம தேசத்துல கொண்டு வரணும்னா கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் கட்டப்பட வேண்டும். இந்த நீதியும் துதியும் முளைக்க பண்ணுவதற்கு ஒரு மகிமையான ஒரு ஸ்தலம். அன்பார்ந்த பிள்ளைகளே, எசேக்கியேல் 41ஆம் அதிகாரத்திலே அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு விஷனை பார்க்கிறார். அந்த விஷன் இவரை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா அது கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்கும்னு சொல்லி கர்த்தர் அவருக்கு காண்பிக்கிற அந்த தரிசனம். எசேக்கியேல் 41ஆம் அதிகாரம். அதுக்குள்ள ரொம்ப அழகான இடங்கள். ஃபுல்லா ஆண்டவர் ஒரு டூர் மாதிரி கொண்டு போகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மாடலை காமிச்சிட்டார்னா அந்த மாடல் படி அவருடைய நீதியையும் துதியையும் முளைக்க பண்ண கர்த்தர் ஒரு இடத்தை காண்பிக்கிறார். அது எப்படி இருந்துச்சு இதை பாருங்களேன்.
இந்த வீடியோ நீங்க பாருங்க. ஆண்டவர் எசேக்கியாவுக்கு பரிசுத்த ஆலயத்தினுடைய எல்லா பகுதிகளையும் சுற்றி காண்பிக்கிறார். அதனுடைய வாசல்களை காண்பிக்கிறார், வாசல் நடையை காண்பிக்கிறார். The way of worship அங்க எப்படி இருக்கும்? என்ன மகிமையான இடம், இவ்வளவு மகிமை பொருந்திய ஒரு இடங்களுக்குள்ள இன்னும் அந்த உள்ள போக 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 பாருங்க, எவ்வளவு மகிமை, இவ்வளவு மகிமை. உள்ள தேவ பிரசன்னம், தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட இடம். உள்ள போகும்போது அங்கே ஆராதிக்கிறவங்க எல்லாரும் ஒரு தேவ மகிமையால் நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்தத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, இந்த தேசத்தின் விதையாக நீதியையும் துதியையும் கர்த்தர் பரிசுத்த வித்தின் மூலமாக அவர் முளைத்தெழும்ப பண்ண விரும்புகிறார். This is the model of the kind of worship that we are going to do. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எவ்வளவு நல்ல ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு மகிமையை எத்தனை பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த இடம் நான் விசுவாசிக்கிறேன். இந்த தேசத்திற்கு ஒரு மகிமையை கொண்டு வர தோமாவுடைய ரத்தம் சிந்தப்பட்ட அந்த இடத்துல நாம் ஒரு பரிசுத்த விதையாக விதைக்கப்பட, நீதியையும் துதியையும் முளைத்தெழும்ப பண்ண என்ன மாதிரி இடம்னா, அந்த இடத்துல மகிமையான ஆராதனை நடக்க போகிறது. அந்த இடத்தினுடைய மாதிரி எனக்கு கர்த்தர் காண்பித்த போது, ஒரு இடத்துல வார்த்தை அப்படியே ரெடி ஆயிட்டே இருக்கும், கங்கு மாதிரி. அப்படியே ஆசாரியன் காலை தோறும் கட்டை போடுகிற மாதிரி வார்த்தை முதல் ஃப்ளோர்ல, இரண்டாவது ஃப்ளோர்ல ஆராதனை, மூணாவது ஃப்ளோர்ல ஜபம் என்கிற தூப கலசம். இதுதான் நான் விஷன்ல அப்படியே பார்க்கிறேன். விஷன்ல பார்க்கறது வார்த்தையை வாசிப்பாங்க, படிப்பாங்க. அங்கே நிறைய வாலிபர்களுக்கு வார்த்தை சொல்லி கொடுக்கப்படும். அவங்க வார்த்தைகளை பிரகடனப்படுத்துவாங்க. அந்த முதல் ஃப்ளோரில் ஆராதிப்பாங்க. கர்த்தருடைய அந்த 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 பரலோகத்திற்குள்ளே ஆராதனையை விதையாய் அனுப்புவார்கள். இந்த விதை மேலே போய் ஆண்டவருடைய இருதயத்தை குளிர பண்ணி பரலோகத்திலிருந்து பெருமழை வரப்போகிறது. நல்ல கவனிங்க. எலியா பலி பீடத்தை கட்டினார், அக்கினி இறங்கியது. இவர் பேர்திங் பொசிஷன்ல, அதாவது குழந்தை பெறும்போது ஒரு ஸ்திரீ எப்படி மடங்கி படுப்பாளோ அதுபோல இவரும் தன்னுடைய முகத்தை இரண்டு கால்களின் நடுவிலே வைத்து அவர் ஜெபிக்கிறார். பெருமழை தேசத்தில் வருகிறது. அப்போ நாம் பார்க்கிறது அதுதான். பலிபீடத்தை கட்ட போறோம், அக்னி இறங்கி வர போகிறது, நம்ம துதித்து ஆராதித்து ஜெபிக்க போகிறோம். பலிபீடம்னா துதி. அந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி,
அதுக்கு பிறகு பெருமழை. ஜெபிக்கும் போது பெருமழை, வானத்தை அப்படியே திறந்து பார்க்கிறது போல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த இடம் 7 ஆவிகளாகிய கர்த்தருடைய 7 கண்கள் திறந்திருக்கிற இடமா இருக்க போகிறது. கர்த்தருடைய ஞானம் விளங்குகிற இடமா இருக்க போகிறது. எல்லாரும் கரத்தை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஷகடதல மனதலபாசி நீர் அரியணையில் வீற்றிருப்பதா நான் அசைக்கப்படுவதில்லையே. நீர் அரசாளும் தெய்வமானதா என் சூழ்நிலைகள் மாறுகின்றதே. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.